சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இப்பரா பொண்டாட்டிக்கு புடவை எடுக்கிறதா சொல்ல முடியும்? அண்ணன் கிண்டலா நினைக்காதா? அது நல்லா இருக்காது. எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்குடா. டேய், இந்த மாதிரி கூச்சப்பட்டுக்கிட்டே இருந்தா செல்வி மனசுல இடம் பிடிக்கவே முடியாது. நீ நல்லபடியா வாழணும்னா செல்வி மனசுல எப்படியாவது ஸ்ட்ராங்கா இடத்த பிடிக்கணும். அதுக்கு நீ தானே முயற்சி பண்ணும். துபர்வேலு, இப்படியே யோசிச்சுட்டு இருக்காத. போயிட்டு அன்னைக்கிட்ட முதல்ல போய் கேளு. இதுதான்டா சரியான சமயம். போடா. சரி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அண்ணன்கிட்ட செல்விக்கு புடவை எடுக்க போறேன்னு சொல்லி பணம் வாங்கி. அப்படி சொல்றா என் செல்ல குட்டி. ஐயோ, மறந்துட்டனே. மாஸ்டர், ஆர்டருக்கு 4 சப்பாத்தி சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் போட்டு மாஸ்டர். நான் உள்ள போய் சமாளிச்சிட்டு இருக்கேன். வட்டடா. மனோன்மணி, மனோன்மணி. என்னங்க? வாமா, வாங்குறல. உங்க பொண்ணு வரேன்னு சொல்லிட்டா போதுமே, உங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்னங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்கல்ல, காய் வெட்டிட்டு இருந்தேன்ல. சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், அப்பளம் வறுக்க போறேன். முதல்ல நீ அதெல்லாம் தூக்கி ஓரமா வை. என் புள்ளைக்கு பிடிச்ச மீன் எறா எல்லாம் வாங்கிட்டு வரேன். அதை சமைச்சிடு. அப்பா. ஏய் செல்வி. செல்விமா, வா வா வா. வாமா. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. ஏய், மாப்பிள்ளை எங்க காணோம்? நான் மட்டும் தான் வந்தேன். என்னடி, மாப்பிள்ளை கூட வரேன் தானே சொன்னேன். ஏய், ஏன் மாப்பிள்ளை வரல? அப்பா, அதெல்லாம் ஒரு பெரிய காரணம் இல்ல. ஹோட்டல்ல வேலை இருக்குனாரு, அதனால தான் போயிருக்காரு. சரி சரி. என்னடி நீ, மாப்பிள்ளை எதுக்கு நீ விட்டுட்டு வந்த? அதெல்லாம் சொல்றேம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. ஐயோ, இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். அம்மா, ஏதோ அண்ணனுக்கு தண்ணி மட்டும் போதும். சரி, சரி. நான் போறேன். இருங்க, அப்பா. நீ வந்துட்டல, எல்லாம் இனிமே அவர்தான் பண்ணுவாரு. உட்காரு. சரி, அப்புறம் எப்படி இருக்கு செல்வி? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அன்னைக்கு வரேன்னு சொன்னா அப்புறம் குடி. குடி குடி. சரி, இப்ப வச்சு சொல்ல, மாப்பிள்ளை ஏன் கூட்டிட்டு வரல? அம்மா, வராத மாப்பிள்ளையே இத்தனை தடவை கேக்குற, வந்த என்ன பத்தி எதுவுமே கேட்க மாட்டியா? இல்லடி, மாப்பிள்ளை கூட வரேன்னு சொல்லிட்டு நீ தனியா வந்திருக்கல, அதான் வீட்ல ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சு பயந்துட்டேன். என்னம்மா நீ? இப்பதானே போன்ல உன்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன். எங்க 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. அவரு எனக்காக தண்ணியே மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு இன்னும் என்ன சந்தேகம்? செல்வி, இந்த படபடப்பு பதட்டம் எல்லாமே பொண்ணை பெத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு உனக்குன்னு ஒரு புள்ள வரும்ல, அப்பதான் நீ இதெல்லாம் புரிஞ்சுப்ப. அதனால நான் இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு முட்டாள்தனமா தான் தெரியும். அம்மா, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. அவர் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் எதிர்பார்க்கிற மாதிரியும் மத்தவங்க மதிக்கிற மாதிரியும் மாறிட்டு வராரு. இன்னைக்கு அவர் போட்டிருந்தாரு ஒரு Dress. ஆமாமா, மாப்பிள்ளை அதுல சும்மா அசத்தலா இருந்தாரு. ஆமாப்பா, அவர் இன்னைக்கு போட்டிருந்த மாதிரி Dress எதுவும் இல்ல. அதான் உங்க கூட துணி கடைக்கு போய் அவருக்கு ஏத்த மாதிரி பேண்ட் ஷர்ட் எல்லாம் எடுத்துட்டு அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு தனியா வந்தேன். இவ்வளவுதான விஷயம்? நான் கூட என்னவோ ஏதோன்னு நினைச்சேன். மா, என்னம்மா நீ? ஏய் மனோன்மணி, நீ சுமாரு. இப்ப என்னம்மா, மாப்பிள்ளை நீ சர்ப்ரைஸ் பண்ண அவ்வளவுதானே? ஆமாப்பா, பண்ணிடலாம். அவர்கிட்ட சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல Dress எதுவும் இல்ல. நிறைய Dress எடுக்கணும், அப்பதான் தினமும் போட்டுட்டு போறதுக்கு சரியா இருக்கும். கவலை விடுமா, மாப்பிள்ளையே அசந்து போற அளவுக்கு கடைக்கு போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் அள்ளிட்டு வந்துருவோம். ஆமா, சரிப்பா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்மா. என்னப்பா? இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் ஒன்னா உட்காந்து டைனிங் டேபிள்ல சாப்பிடும்போது மாப்பிள்ளை மட்டும் வீட்டு வேலைக்கார மாதிரி கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் ஒன்னா கீழே உட்காந்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல, ஆனா இவர் மட்டும் தனியா சாப்பிடுறது பாக்குறது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குமா. என்னங்க நீங்க என்ன சொன்னாலும் மாப்பிள்ளை அதை மட்டும் மாத்திக்க மாட்டாரு. ஏய், என் பொண்ணு நினைச்சா எதை வேணா செஞ்சு காட்டுவா. இன்னைக்கு என் மாப்பிள்ளை 4 பேர் மதிக்கிற மாதிரி இவ ட்ரெஸ்ஸை மாத்தி காமிச்சால, இதையும் செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லம்மா, அவருக்கு படிப்பறிவு இல்லாதனாலதான் அவரை கல்லால உட்கார வைக்காம கிச்சன்ல போட்டு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏங்க, கிச்சன்ல வேலை பார்க்கறது சாதாரண வேலை இல்ல. ஏய்,
கிச்சன்ல வேலை பார்க்கறத நான் குறை சொல்லல. ஆனா மாப்பிள்ளைக்கு கணக்கு வழக்கும் தெரியணும், கொஞ்சம் படிப்பறிவும் வரணும்ல. ஆ, ஆமா செல்வி, அப்பா சொல்றதும் சரிதான். நீ படிச்ச பொண்ணு, மாப்பிள்ளைய அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லாதான் பக்குவமா வளர்த்திருக்காங்க. நீதான் அவரை கொஞ்சம் திறமையுள்ளவரை மாத்தணும், அவ்வளவுதான். நீங்க ஆசைப்படுற மாதிரியே நம்ம எல்லாரும் விரும்புற வேலுவா சீக்கிரம் அவர் மாறுவாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் மீன் ஐயோ யாராவது அப்பா பாப்பா, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. முதல்ல போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. ஆமாங்க, மாப்பிள்ளை நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம தானே அவருக்கு அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும். ஆமாப்பா, இப்பவே போய் வாங்கிட்டு வருவோம். சரிம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். இருங்க இருங்க, நீங்களா ரெடி, நான் போய் எல்லாத்தையும் உள்ள எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். சரி வா.